ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 6ஆம் இடத்திற்கு போறார். இது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் அஷ்டமாதிபதியாக, அதாவது அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப தொல்லை தான் கொடுத்துருந்தாங்க. ஆரோக்கிய குறைபாடுகள், அதாவது எல்லா வயதுக்காரர்களுக்குமே ஒரு நோயினால ஒரு உபத்திரவமோ, கொஞ்சம் மத்தியம வயதாக இருந்தா கடன்னால அவங்களுக்கு உபத்திரவம், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே இருந்தது. வயதானவர்கள் மாற்றி மாற்றி ஒரு ஆரோக்கிய தொந்தரவுகள்னால நிறைய பிரச்சனைக்கு உள்ளானார்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் அதேதான். இப்போ இந்த சனி பயிற்சியானது 5ல இருந்து 6க்கு போறது உங்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தா அது எல்லாமே அடங்கக்கூடிய காலம் இது. அதாவது நீங்கள் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நீங்க அதுல இருந்து கட்டாயமாக வெளிவர முடியும். நிறைய பேர் சட்ட சிக்கல்கள் எதுலையாவது சந்திச்சிருக்கீங்க, ஏதாவது கேஸ் எல்லாம் பெண்டிங் போயிட்டு இருக்கு ஏதாவதுன்னா அது எல்லாம் உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளா முடியறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கு. இப்போ 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் போறதுங்கிறது பொதுவாக சனி பகவான் பாதிகள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்கள் எங்களுக்கெல்லாம் 3, 6, 11 ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு இடமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த 3, 6, 11ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, 6ங்கிறது உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்றோம். அங்கிருந்து சனி பகவான் 8ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் இடங்களையும் பார்வையிடுகிறார். இப்போ 6ல இருந்து அவர் 8 பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஆரோக்கியத்துல தொந்தரவு இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு உள்ள இருக்கிறத வெளிக்கொணர்ந்து அதை அதற்கு உண்டான வைத்தியத்தை காண்பிப்பார். அதே போல 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் பிரயாணம் அலைச்சல் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. உங்களுக்கு விரயங்கள் கட்டுக்குள் வரும், ஆனால் உழைப்பு அதிகமாகும். நிம்மதியா அவங்கள தூங்க விட மாட்டார். விரயபாவம்ங்கிறது ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா உங்களுக்கே இது நாள் வர இருந்த நீங்க கடந்து வந்த பாதை மூலமா உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாயிருக்கும். அதாவது செலவுங்கிறது நம்ம எப்படி செலவு பண்ணணுங்கிறது. அப்போ விரயத்தை கட்டலுக்குள்ள வைத்து ரொம்ப உழைப்ப கொடுப்பேன். அப்ப என்ன ஆகும், நீங்க ராத்திரி பகல் பாராம நிறைய வேலை செய்வீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களால மனம் ஒப்பி நல்ல விதமாக வேலை செய்ய முடியும். இதுவரை உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்களோ, உங்களை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, கோஆப்ரேட் பண்ணாம இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே இப்ப ஒரு சுமூக நிலைமையில இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க வெளியிலயாவது அந்த மாதிரி காமிச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்க உங்களுக்கு எதிர்விதமான எண்ணங்கள் உடையவராக இருந்தால் கூட இந்த காலகட்டத்துல அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு புதிய புதிய வேலை முயற்சிகள் எல்லாமே பலிதமாகி வேலை வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி மட்டும் வச்சு நம்ம பேசாம அந்த 2.5 வருட காலங்கள்ல மற்ற கிரகங்கள், முக்கியமான ராஜ கிரகங்கள்னு நம்ம சொல்றோம், அப்புறம் முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த குரு ராகு கேதுக்கள் அவங்க எங்க உட்கார்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துக்கு நகர்ந்துடுறாரு. அதே போல ராகு கேதுக்கள் 5ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் நகர்ந்துடுறாங்க. இதனால வேற 6ல ராகு இருந்தது உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான இடமா தான் இருந்தது. அதாவது உங்களுக்கு என்ன ஒரு வேலைகள் நீங்க செஞ்சாலும் அதாவது உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணும், ஆனா அதற்கு உண்டான கடனை நீங்க பெருசாதான் வாங்கினீங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கடனை தோற்றுவிட்டதுன்னு சொல்லலாம். அதே போல வேலை முயற்சிகள்லயும் ரொம்ப ஒரு நல்ல விதமா போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப 5ல ராகு உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா, இல்ல வேண்டாத பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ உங்களுடைய, அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆறோம் இல்லையா, பழக்கமா ஆயிடுறது. நமக்கு எப்பயாவது 1-2 தடவை அதை செய்யறத விட்டுட்டு அடிக்கடி அதை பண்ணும்போது அதுவே நமக்குள்ள பதிந்து ஒரு பழக்கமாக மாறிவிடும். அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, யாரு கூட நீங்க சேர்ந்திருக்கீங்களோ அவங்கள மாதிரி நீங்க மாறிடுவீங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல கேது பகவான் 11ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடம் தான். அது இதான் சொன்ன, எதிர்ப்புகள் உங்களுக்கு கட்டுக்குள் வரும், எதிர்ப்புகள் அடங்கும். ஓரளவு நீங்க செய்யக்கூடிய அதாவது ஒரு சேஃபா எல்லா விஷயத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணி அதன் மூலமா ஒரு சக்சஸை ஈட்டக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது.
மீன் டைம் குரு பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் உங்களுக்கு வந்து 3, 6 உடையவராகிறார். 3ஆம் இடங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய வீரியம், உங்களுடைய இளைய சகோதரம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் பாவகம், கையெழுத்து ஒப்பந்தம், தரகு வேலை, கமிஷன் ஏஜென்சி பண்றது, இதெல்லாம் 3ஆம் பாவகம். அதுக்கு இந்த ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம். அப்போ நீங்க உங்களுடைய பேச்சு சாதாரணமாவே துளாராசிக்காரர்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணாம இவங்க எந்த சைடு இருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது மீனராசியை நம்ம ஒரு விதமா சொல்றோம், மீனம் மிதுனம் சொல்றோம்னா, இந்த துளாராசிக்காரர்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு நியூட்ரலா இருந்துப்பாங்க. அதே நேரத்துல அவங்க யார் பக்கம் பேசுறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு துலா கோல், தராசு கோல் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. டிபிக்கலி அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய அந்த கம்யூனிகேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பார்வைப்படும் போது முன்ன விட ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அதாவது ஒரு மென்மையான வார்த்தைகள், அதே நேரத்துல தான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றது அப்படிங்கறத இந்த காலகட்டத்தை அவங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியன்ட்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இவங்க வேலை செய்யற இடமாகட்டும், இவங்க ஒரு இடத்துல இப்ப இவங்களே வந்து ஒரு சொந்தமா ஒரு தொழில் எடுத்து பண்றாங்க அப்படின்னாலுமே, அவங்க வேலை செய்யற இடமா இருந்தாலுமே, இந்த எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கம்யூனிகேஷனா அது இருக்கும். சொல்ல வந்த கருத்தை ரொம்ப அழகா ரொம்ப ஆழமா ஆணித்தரமா அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ராகு கேதுக்கள் வந்து 5, 11 உட்கார்ந்துருக்காங்க. குரு 9ன்னு சொல்றோம். குருவுடைய பார்வை இவங்களுடைய லக்னத்தின் மேலே விழுகிறது. அப்போ கொஞ்சம் அந்த ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லிட்டோம். அந்த 6ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் உரிய குரு 9ல போய் உட்கார்றார். அவர் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் நல்லாதான் இருக்கு. இருந்தாலுமே அவர் வந்து திரிகோணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது சுபகிரகங்களுக்கு வலுதான். அவர் உங்களுக்கு மிக்சடு பலன்களை தான் கொடுப்பார். நல்லதா கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அவருடைய பார்வை உங்க லக்னத்துக்கு மேல படுறது. ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் அப்படியே சொகுசா இருக்கிற மாதிரியும், ஒரு நல்ல நல்ல சேர்ஃபுல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறது, உங்க மனம் போன போக்கிலேயே எல்லா விஷயங்களும் போறது அப்படிங்கும்போது மனதிற்குள்ள நல்ல ஒரு குதூகலம் வந்திருக்கும். அதனால நல்ல கொஞ்சம் உடம்பு பெருத்துரும், கொஞ்சம் நல்ல தனி ஒரு பக்கம் தூக்கத்தை கெடுத்தாலும் கூட அந்த குருவானவர் கொஞ்சம் நல்ல சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுப்பார். அதனால நீங்க வந்து உடம்பளவிலும் மனதளவிலும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய திங்கிங் அண்ட் உங்களுடைய அந்த போக்கஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து குருவுடைய பார்வை லக்னத்தின் 3ஆம் இடம் 5ஆம் இடம் படும்போது நிறைய பேருக்கு திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க பண்ணீங்கன்னா நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு கன்செப்ஷன் உருவாகக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது. நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து போகாமலேயே உங்கள் உடம்பு சில உணவு பழக்க வழக்கம் மூலமாகவோ சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மூலமாகவோ நீங்க சரி பண்ணிட்டு இயற்கையாகவே உங்களுக்கு புத்திர பேர் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் வந்து 6ல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது இந்த திரிகோண ஸ்தானங்களும் இயங்கும். குரு பகவான் வந்து அதாவது உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகு, 9ல் குரு, அப்ப ராசிக்குள்ளேயே சந்திரனும் இருக்காரு இல்லையா. அப்போ இது ஒரு நல்ல உங்களுக்கு உண்டான கொடுப்பினைகளை எல்லாத்தையும் நல்லபடியா கொடுக்கும். அதாவது இறை வழிபாடுல வந்து ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்ப நீங்க எடுத்து செய்யலாம். குலதெய்வ வழிபாடு வந்து விட்டு போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க முறையாக எடுத்து செய்வதன் மூலம் நல்லதொரு இறை அருளை நீங்க பெற முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல வந்து ரொம்ப நல்ல பலன்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போறது அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ரிஷபமும் துலமும் டாப்ல இருக்காங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்லவர் கிடையாது. குரு பகவான் நகர்றதுங்கிறதே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய பயிற்சியாய் உட்கார்ற இடமும் பார்த்தா அவருடைய பார்வை பலத்தின் மூலமா அவர் நல்லதுதான் செய்வார். அந்த இடத்திற்கு உண்டான சுபாசுப பலன்களே அவர் நல்லாதான் கொடுப்பாரு. குரு பார்வைப்பட்ட இடம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது புதனுடைய வீடு. அது வந்து ஒரு நட்பு வீடு தான். அங்க உட்கார்ந்துட்டு அவர் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற வீடு உங்களுடைய ராசி லக்னத்திற்கும் நல்ல இடம் தான் அது. ஏன்னா புதன் வந்து சுக்கிரனுடன் ஒரு நட்பு எண்ணங்கள் உடையவர், ஒத்த கருத்து உடையவர்னு வச்சுக்கலாமே, ஃப்ரெண்டு. அப்போ நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஒரு கிரகம் எங்க உட்கார்ந்து இருக்குங்கிறத பொறுத்தும் பலன் இருக்கு. பகை வீட்டுல இல்லாம நட்பு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரொம்ப அவர் வந்து கம்ஃபர்டபுளா அதுக்கு உண்டான பலன்களை எடுத்து கொடுப்பாரு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சனி போய் செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்தா ரொம்ப மோசமா இருக்கும் பலன்கள் எல்லாம், அது ஒரு கிளாஷ் உண்டாகும் உள்ள அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இல்லாம இது ரொம்ப ரொம்ப நல்ல சுப பலன்களையே கொடுக்கும்.
4ஆம் இடத்துல வந்து குருவுடைய பார்வையும் படும்போது இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து சொத்து வாங்குவீங்க, ஒரு வாகனம் வாங்குவீங்க, சில பேர் வந்து ஒரு இடம் வாங்கி போடுவீங்க. காலி மனை இருந்தா கூட அதை வாங்கி போட்டு பிற்காலத்துல நம்ம அதை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓடும். உங்க லக்னாதிபதியே போய் இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி ஆகிற டைம்ல உங்க லக்னாதிபதியான சுக்கிரன் போய் உச்சமாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அதாவது 6ஆம் இடத்துல அவர் உட்கார்றது நல்லதா அப்படிங்கிறத விட அவர் உச்சம் பெற்றும் உட்கார்ந்துக்கும் போது அப்புறம் பக்ரமாவார் மறுபடி. அடுத்தது வந்து 7க்கு போய் 8ஆம் இடத்திற்கு வருவார். சோ சுக்கிரன் இனி முன்னாடி அடுத்தடுத்து அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுவுமே கொஞ்சம் நல்லா போக முடியும் 2-3 மாதங்களுக்கு பிறகு. அதனால அந்த நேரத்துல குருவும் பயிற்சி ஆகி இருப்பாரு இல்லையா? அப்போ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயிற்சியாகத்தான் நம்ம வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இது சொல்லணும். இந்த என்ன சொல்றது, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2.5 வருடங்களை நீங்க வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு தொழிலுக்கு வேலைக்கு முயற்சி பண்றது, அது எல்லாமே நீங்க ரொம்ப நல்லபடியா எடுத்து செய்யக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்து செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வருவார். அவர் உங்களுக்கு வந்து 2-7க்கு உண்டானவர். அடுத்து செவ்வாயும் வந்து அங்க கடகத்துல வந்து அவர் நீச்சமானால் கூட அங்க வந்து குருவும் அடுத்து வந்து அந்த வீட்டுக்கு வருவார். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே, இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களை வந்து ஃபார்வர்ட் பாக்குறச்சு அது வந்து நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் ஃபேஸா தான் இது இருக்கு. அதனால துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஒரு வருடம் பட்ட பாட்டுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால திருமண முயற்சிகள் பலிதமாகும், எல்லாமே அடுத்தடுத்து நல்லதாவே நடக்கும். உங்களுக்கு குரு கடகத்துக்கெல்லாம் வரும்போது அவருடைய பார்வை மூலமா நல்ல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். குழந்தைகள் மூலமாவும் இப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும், வீட்டுல ஒரு புது வரவு உண்டாகும், தன வருவாய் நன்றாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியில வந்து ரொம்ப சஃபர் பண்ணிட்டீங்க. ஒரு வக்ரமானாலும் அடுத்து சனி பயிற்சியும் வந்து இருந்ததுனாலுமே அதுல நிறைய உங்களுக்கு தொய்வு இருந்தது. குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டார். இப்ப அவரும் மாறும்போது சனியும் ராகுவும் கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து உட்காரும் போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மன தெளிவு இல்லாமல் இருந்திருக்கீங்க 5ல சனி உட்கார்ந்து இருக்கும் போது. ஆனா 4-5க்கு உண்டானவர் தான். அவர் 5லே உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே கொஞ்சம் மனசுல ஒரு குழப்பங்களையும், இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஒரு என் மனசுல ஒரு மந்தமான ஒரு எண்ணமும் ஒரு கிளாரிட்டியே இல்லாத விஷயங்களும் இருந்தது எல்லாமே இனி மாறிடும். அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. உங்களுடைய நல்ல நிறைய சுப கடன்கள் வாங்குவீங்க மூத்த குழந்தைக்காக. சிக்கனத்தை உங்களுக்கு நல்ல மனசுல போதித்து செலவை கட்டுக்குள்ள வைத்து நல்ல ஒரு சுப செலவுகளாக பண்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இனி இது இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையும், ஆனா அதற்கேற்றபடி உழைப்பு அதிகமாகும். ஸோ அதன் மூலமாக நல்ல தன வருவாயை நீங்க வைத்துக் கொள்ள முடியும். இதோட என்னங்க வேணும் நம்ம மேல முன்னேறதுக்கு? நல்ல ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இது. ஆரோக்கியத்தை மட்டும் கட்டாயமாக அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நீங்க. ஏன்னா 6ல வந்து சனி உட்கார்ந்தாலுமே குரு வீடு அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து கொஞ்சம் அந்த 6க்கு உண்டானவர் இப்ப 8ல இருக்காரு இல்லையா? குரு இன்னும் நகர்ந்து போகல பயிற்சியாகி. அதனால அந்த ஒரு 2 மாதங்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த சனி பயிற்சி, அடுத்தடுத்து வரப்போற பயிற்சிகளும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.